பாப்பா அது இங்க விளையாடும் போது ஒழுங்கா பார்த்து விளையாடணும். சரியா? எங்கேயும் போயிடக்கூடாது. போக மாட்டேன். இல்லைன்னா பேசாம இங்கேயும் உட்காரு. ஹேய் உங்க பாத்தியா? ஹாய். எனக்கு அப்பவே தெரியும். நல்லா இருக்கு. அவளுக்கு என்ன? அப்புறம் சரி, விஷயத்துக்கு வரலாமா? ஆடா இருங்க இருங்க, இன்னொரு ஆள் வர வேண்டிய இருக்குல்ல. டேய் இன்னொரு வாட்டி கால் பண்ணு. முன்னாடியே வர சொல்லியிருந்தானே. இப்போ வந்துருவாங்க. இதோ வந்துட்டேன். சொல்லு. அம்மா தேவி இதால என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான்? ஏய் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா. தினேஷ் இங்க வா. ஒரு பாம் இருக்கு, எடுக்கவா? இவன் பாம்பெல்லாம் போட்டா சாவ மாட்டான். அந்த சோழியும் பழகி எடுத்து. இது என்ன செஸ் போர்டா? நான் கிளம்புறேன். என்ன இல்ல எல்லாம் இப்படி தடங்களா? என்ன இந்த ஆள் ஜோசியம் பார்க்க வந்துட்டு கபடி ஆடிக்கிட்டு இருக்கான்? இல்ல இந்த டைம் ஏற்கனவே ஆயிடுச்சு, நீ நட. என்ன நீங்க மாப்பிள்ள கிடையாது, நீங்க நடங்க. எங்க கூப்பிடுற? வேகமா வா. எங்க கூட்டு போற சொல்லு. வா. இங்க எதுக்கு? இங்க நில்லு. வா வா. இங்க பாருங்க, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே? என்ன ஜோசியரே, டிராயிங் பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. எனக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. பாத்தீங்களா, கரெக்டா இருக்கு. இப்ப நான் 4 கிழமையும் சொல்லிடுறேன். அதாவது 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:50 இருந்து 12:15 வரைக்கும் சுப முகூர்த்தம். அந்த நேரத்துல நிச்சயம் பண்ணலாம். 12 முடியாதுங்க. முடியாது. 12ஆம் தேதி நம்ம கட்சிக்கு மீட்டிங் இருக்குல்ல. ஆமா 12ஆம் தேதி நடக்காது. ஏன்னா பார்ட்டி ஊர்வலம் இருக்கு. இன்னொரு நாள் பாருங்க. 13 முடிவு பண்ணுவோம். என்ன? ஐயா 13 கெட்ட நாள். அப்படியா? இங்க பாரு, 13 வேணாம், மோசமான நாள். வேணானா விடுங்க. சரி 14 வச்சுக்குவோம். என்ன? செவ்வாய்க்கிழமை வேணாம். செவ்வாய்க்கிழமை அந்த அளவுக்கு நல்ல நாள் இல்ல. அப்ப சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நான் கூப்பிட்டிருந்தேன், ஏன் கால் அட்டென்ட் பண்ணல? என் மேல கோவமா? நல்ல நேரம்லாம் பார்க்க வேணாமா? அப்புறம் எங்களுக்கு இந்த நாள் கிழமை எல்லாம் இல்ல. ஆல்ரெடினா ஒரு சிவப்பு மாலையை இங்கேயும் போடுவோம், அங்கேயும் போடுவோம். அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழ ஜூஸ். அது ரிச் ஆக்கணும்னா கொஞ்சம் பருப்பு வடையும். என்ன? என்னால இங்க உட்கார முடியல, கிளம்பி போயிடலாம். இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு பாலம் போட்டா 2 பேருக்கும் வேணும்ல. நீ எந்த பாலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க இந்த மூட நம்பிக்கையில இல்லாம டேட்டா மாத்தி ஒரு நல்ல டேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் மாப்பிளைக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, எனக்கு தெரியும். ஜோசரே, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற பொண்ணு சொல்லிதான் இவங்க எல்லாம். நாங்களா? இந்த பொண்ணு அவனையும் கூட்டிட்டு எங்கிட்ட வந்தது. என்ன? எப்ப இந்த ஆள் என்னென்னமோ சொல்றாயா? நான் இப்ப கக்க வைக்கிறேன் பாரு. என்னம்மா சொல்லு. ஏமா ஒண்ணுதான். இப்ப சொல்ல பாருங்க. அது பண்றேன் இது பண்றேன்னு எங்க கிட்ட காசு வாங்கி ஏமாத்துனது நீதானே? ஐயோ.
பயமா? என்ன எக்காலமா ஒரு சிரிப்பு. நான் அந்த ஜோசியருக்கு கூப்பிட்டிருந்தேன். அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆத்மாவையும் ஆவாகனம் பண்ணிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு தோணுது. பூஜை பண்ணிட்டா இடிஞ்சு போன வீடு திரும்ப வந்துருமா? எல்லார்ட்டையும் காசு வாங்கி தான் அதை நான் பண்ணேன். உன் ஒருத்தி பேச்ச கேட்டு மறுபடியும் பூஜை அது இது ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. நீ எங்க போயிருந்த? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா சொன்னா கேளுங்க, விட்டுருங்க அவங்கள, விடுங்கம்மா. அம்மா கேளுங்களேன், விடுங்க அவங்கள. சொன்ன கேளுங்க அம்மா, அம்மா சொன்ன கேளுங்க, வாங்கம்மா, விட்டுருங்கம்மா. நிறுத்துங்க. வாங்கம்மா. அட நிறுத்துங்க, நிறுத்துங்கன்றல. இங்கதான் இருந்தியா? ரொம்ப சந்தோஷம். என் கையும் காலையும் கட்டிட்டு அம்மாவும் பிள்ளையுமா இத்தனை நாள் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? சந்தியா நாமம் சொல்றதுக்கு பதிலா 4 இன்குலாப் சிந்தாபாத் சொன்ன ஆளைத்தான் பூஜை பண்ணி பிடிக்க போயிருக்கீங்க. 13 ஆத்மாங்களாம், அதுல ஒண்ணு வெளியே போயிடுச்சு. அப்படி வெளியே போயிருக்குன்னா அது என்னோட புருஷன்தான். போலீஸும் பட்டாளமும் கண்டுபிடிக்க முடியாத ஆளைத்தான் நீங்க இப்ப தேடி பிடிக்க போறீங்களா? ஏதோ ஒரு பொண்ணு சொல்றத கேட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கு போயிருக்கான் வெக்கங்கட்டவன். தூ. கொஞ்சம் உங்களை உள்ள கூட்டு போறீங்களா? சும்மா தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டு. நான் இப்ப சொல்றதுதான் உனக்கு பெரிய பிரச்சனையா போச்சா? எந்திரிங்க, உள்ள போலாம். என்ன விடு, நான் இங்க இருக்கேன். சொன்னா கேளுங்க. என்ன விடு, நானே எந்திரிக்கிறேன். கைய கொடு. பாத்து பாத்து இனி என் கைய விடு, நானே நடக்கிறேன். இளவெடுத்து கிளவி. தினேஷ், இவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலன்னு நீ விட்டுறியே, விட்டு. ஏய், ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். என்ன? வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க கேக்கே? அவன் வாழ போறமா சாவ போறமா தெரியாம இருக்கும்போது தான் இளவு பேச்சு எடுத்துட்டு வருவியா? உன்னை நான் ஏன் அடிச்சேன்னு இப்ப புரிஞ்சுதா? எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். தேவலாம் பேசக்கூடாது. வா. தினேஷ், நாளைக்கு பார்ட்டி ஆஃபீஸில் சரி நம்பர். நில்றா, நானும் வரேன்.